கேடிகே மேத்தமேட்டிக்ஸ் டிஎன்பிஎஸ்சி 2011 2020 வரை நடைபெற்ற தேர்வில் இடம்பெற்றுள்ள பால்டி வினாக்கள் பார்ட் 27. எந்த ஒரு நபரையும் சித்திரவதை செய்யக்கூடாது, மனித தன்மையில்லாமல் கேவலமாக நடத்தக்கூடாது, மேலும் கொடூரமாக மனித தன்மையில்லாமல் கேவலமான தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாது என்று கூறும் சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தில் கீழ்வரும் விதியை தேர்ந்தெடு. ஆன்சர் பிரிவு 5. செகண்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஆர்டிக்கல் 74 கவுன்சில் ஆஃப் மந்திரிகள், ஆர்டிக்கல் 356 நெருக்கடி நிலை அறிவிப்பு, ஆர்டிக்கல் 370 ஜம்மு மற்றும் காஷ்மீர், ஆர்டிக்கல் 368 அரசியலமைப்பு திருத்த முறைகள். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை திருத்தத்தின் மூலமாக இந்திய அரசியலமைப்பு சட்ட கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது? ஆன்சர் சொத்துரிமை. ஃபோர்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் பகுதிகளில் எந்த ஒரு பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? பகுதி 2. கொஸ்டின் நம்பர் 5 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் எந்த வரிசையின்படி இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். கொஸ்டின் நம்பர் 6 பண மசோதா எந்த அவையில் கொண்டு வர முடியும்? ஆன்சர் மக்களவை. கொஸ்டின் நம்பர் 7 பின் வருவனவற்றுள் எந்த சரத்தில் குற்றங்களுக்கான குறைதீர்ப்பு குறித்து பாதுகாப்பான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சரத்து 20. கொஸ்டின் நம்பர் 8 சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட நடைமுறையிலன்றி எவருடைய வாழ்க்கை அல்லது தனிநபர் சுதந்திரத்தை இழக்க செய்ய முடியாது என்ற வாசகம் கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் எந்த ஒரு சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சரத்து 21. கொஸ்டின் நம்பர் 9 முறையற்ற கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்புகள். இந்த வாசகம் பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் சரத்துகளில் எது ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சரத்து 22. கொஸ்டின் நம்பர் 10 கீழ்காணும் எந்த ஒரு மாநிலத்தை தவிர இந்தியா முழுவதும் தகவல் உரிமை பெறும் சட்டமானது 2005ஆம் ஆண்டு அளிக்கப்பட்டது? அது எது? ஆன்சர் ஜம்மு மற்றும் காஷ்மீர். 11th கொஸ்டின் முதன்மை தகவல் ஆணையரின் பணிக்காலம் அல்லது வயது வரம்பு 5 வருடம் 65 வயது. 12th கொஸ்டின் இந்திய அரசியல் சாசன சட்ட திருத்தப்படி இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரையில் மதச்சார்பின்மை என்ற சொல் சேர்க்கப்பட்டது 42வது சட்ட திருத்தம் 1976. கொஸ்டின் நம்பர் 13 மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கீழ்கண்ட நடைமுறை அளவுகோல் அதன் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் குடும்ப கட்டுப்பாடு என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை, அதான் ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் சிறு குடும்பங்களின் கொள்கை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் பஞ்சாயத்துகளுக்கு வெகுமதிகளை வழங்குதல். தேர்ட் ஆண் பெண் சட்டப்பூர்வமான குறைந்தபட்ச திருமண வயதை அதிகப்படுத்துதல். ஃபோர்த் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் என்பது குடும்ப நலத்திட்டம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் இந்தியாவில் தற்பொழுது எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் லோக் ஆயுக்தா நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது? அப்படின்னா 17. கொஸ்டின் நம்பர் 15 மனித உரிமை என்பது தனிநபருக்கான வாழ்க்கை, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியம் தொடர்பான உரிமை. கொஸ்டின் நம்பர் 16 கீழ்காண்பவைகளுள் எந்த ஒன்று தவறுதலாக பொருந்தியுள்ளது? ஆன்சர் குழந்தை திருமண தடை சட்டம் 2000 அப்படிங்கிறது தவறு. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 சரி. சிறப்பு திருமண சட்டம் 1954, விவாகரத்து சட்டம் 1869. தவறு அப்படின்னா குழந்தை திருமண தடை சட்டம் 2000 அது மட்டும்தான் தவறு. கொஸ்டின் நம்பர் 17 இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற அடிப்படை உரிமையை எந்த வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் பெற முடியும்? 6 இருந்து 14 வயது வரை.
18th கொஸ்டின். குழந்தைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவதை ஒழிக்க உச்சநீதிமன்றம் கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பின் மூலம் வழிகாட்டியது? ஆன்சர் விஷால்ஜித் எதிர் மத்திய அரசு. 19th கொஸ்டின். பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண் எத்தனை மணி நேரத்துக்குள் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட வேண்டும்? சம்பவம் நடந்திருந்து 24 மணி நேரம். கொஸ்டின் நம்பர் 20. எந்த சூழ்நிலை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிணை வழங்க மறுக்க இயலாது? ஆன்சர் முகாந்திரம் ஏதும் இல்லா வழக்கு என எண்ணும்போது. கொஸ்டின் நம்பர் 21. பாதிக்கப்பட்டோர் தொடர்புடைய நீதிமுறை மாற்றத்திற்கு முக்கிய காரணியாக விளங்குவது? ஆன்சர் பாதிக்கப்பட்டோரின் எதிர் செயல். கொஸ்டின் நம்பர் 22. மூன்றாம் தலைமுறையினின் உரிமையாக கருதப்படுவது? ஆன்சர் கூட்டுரிமை. 23. மனித உரிமை மீறல் தொடர்பான வழக்குகளுக்கு தகுந்த தீர்வு என்பது? ஆன்சர் நீதி பேராணை மனுவின் மூலம் நிவாரணம் பெறுதல். கொஸ்டின் நம்பர் 24. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் பணிகள் இவற்றில் எதை உள்ளடக்கியது? தமிச்சையாகவோ அல்லது மனுவின் பேரிலோ மனித உரிமை மீறல்களை ஆராய்வது, மனித உரிமை மீறல்கள் தொடர்பான நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை பங்கேற்றல், சிறைச்சாலை அல்லது பிற இடங்களில் அடைக்கப்பட்டுள்ள நபர்களை பார்வையிடுதல். அது எல்லாமே மேற்கண்ட அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 25. இந்தியாவில் பாலின சம உரிமை பெற தடைக்கல்லாய் இருப்பது? ஆன்சர் செயலின பாகுபாடு. கொஸ்டின் நம்பர் 26. எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடர் நடைபெற்றது? ஆன்சர் 2002. 27. இந்தியாவில் மனித உரிமை நீதிமன்றத்துக்கான அறிக்கை செய்யப்பட்டவை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். கொஸ்டின் நம்பர் 28. எப்போது தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில் அமைக்கப்பட்டது? 1961. கொஸ்டின் நம்பர் 29. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கீழ்கண்ட கல்வியறிவு சம்பந்தமான வாக்கியங்களில் எவை சரியானது? ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. லட்சத்தீவு யூனியன் பிரதேசம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் அதிகமான ஆண்கள் கல்வியறிவை கொண்டுள்ளது சரி. ராஜஸ்தான் மாநிலம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் குறைவான பெண் கல்வியறிவை கொண்டுள்ளது சரி. இந்தியாவில் 11 மாநிலங்கள் தேசிய சராசரி கல்வியறிவை காட்டிலும் குறைவான கல்வியறிவை கொண்டுள்ளன சரி. பீகார் மாநிலம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் குறைவான கல்வியறிவை கொண்டுள்ளன. இதுவும் சரி. இப்போ 2, 3, 4, 5 அது 4 தான் சரி. கொஸ்டின் நம்பர் 30. முதலமைச்சர் இதை மாநிலத்துடன் பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வசுந்தரா ராஜே ராஜஸ்தான், ஷீலா தீட்சத் டெல்லி, உமா பாரதி மத்திய பிரதேசம், ராப்ரி தேவி பீகார். கொஸ்டின் நம்பர் 31. எந்த ஆண்டு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் துவங்குவதற்கான திட்டம் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உருவாக்கப்பட்டது? 1986, 87. கொஸ்டின் நம்பர் 32. சட்ட விதி மீறலில் ஈடுபட்ட சிறாரை விசாரணைக்கு உட்படுத்தும் ஆயம் சிறார் நீதி குழுமம். கொஸ்டின் நம்பர் 33. நன்னடத்தையில் விடுவிக்கப்பட்ட குற்றவாளியின் நடத்தை நெறி காலம் 3 ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 34. 1989ஆம் ஆண்டு குழந்தை உரிமைகள் மரபு வழி முறை எப்போது நடைமுறை? கொஸ்டின் நம்பர் 35. உச்ச நீதிமன்றத்தால் இதை ஆராய்வதற்காக நீதியரசர் DP வா குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி பொது விநியோக முறை. இந்தியாவில் 20வது சட்டக்குழுவின் தலைவர்? ஆன்சர் அஜித் பிரகாஷ் ஷா. கொஸ்டின் நம்பர் 37. எந்த விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மாநில சட்டத்துறையின் உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறது? விதி 245, 255. கொஸ்டின் நம்பர் 38. எது சரியாக பொருந்துகிறது? தேர்தலில் போட்டியிட தகுதி 25 வயது. கொஸ்டின் நம்பர் 39. அண்மை காலத்தில் மத்திய அரசானது நம் நாட்டின் ஒரு நகரத்தினை ஆன்மீக புனித தலைநகராக உருவாக்க முடிவெடுத்துள்ளது. கீழ்கண்டவற்றுள் அது எந்த நகரம்? வாரணாசி புத்தகயா. கொஸ்டின் நம்பர்
40 ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் அகில உலக காணாமல் போனவர் தினம் அனுசரிக்கப்படும் நாள். ஆன்சர் ஆகஸ்ட் 30. கொஸ்டின் நம்பர் 41 1965 பாகிஸ்தான் போரில் 50வது ஆண்டு தினம் அனுசரிக்கப்பட்ட நாள். 28 ஆகஸ்ட் 2015. கொஸ்டின் நம்பர் 42 1966ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 5ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் மொரார்ஜி தேசாய். கொஸ்டின் நம்பர் 43 இந்திய ஐக்கிய உச்ச நீதிமன்றம் உலகின் எந்த நாட்டிலுள்ள உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது என கூறியவர்? சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். கொஸ்டின் நம்பர் 44 பின்வரும் இரு வாக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கூற்று ஏ, காரணம் ஆர் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கீழ்காணும் தொகுப்புகளில் உள்ள விடையை தேர்வு செய்க. கருத்து ஏ, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்துவதற்கு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரை. காரணம் ஆர், இவைகளில் குடிமக்களின் குறிக்கோள்களை போக்குவதற்காக உள்ளன. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரியாகும். ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். கொஸ்டின் நம்பர் 45 பின் வருவனவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது? விதி 155 ஆளுநர் பதவி நீக்கம். கொஸ்டின் நம்பர் 46 அரசாங்கம் ஏற்படுத்துவது குறித்து கீழ்கண்ட எந்த கூற்றுகள் உண்மை? ஆன்சர் அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியோ அல்லது அதற்கு அடுத்த இரண்டாவது நிலையில் இருக்கும் கட்சியோ அரசாங்கத்தை அமைக்கும் என்று எந்த ஒரு எழுத்து வடிவில் விதி கிடையாது. இது ஒரு மரபு. கொஸ்டின் நம்பர் 47 வங்கி குழுமங்கள் அவசர சட்டம் 1980. சிறப்பு பிணைமுறி பத்திரங்கள் அவசர சட்டம் 1981. சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் 1966. தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அவசர சட்டம் 1984. கொஸ்டின் நம்பர் 48 குடியுரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட நாள் 19 நவம்பர் 1976. கொஸ்டின் நம்பர் 49 பின் வருவனவற்றுள் எவர் ஒருவர் விதிமுறைகள் குழு, பொது நோக்கங்கள் மீதான குழு, பணி ஆலோசனை குழு ஆகியவற்றின் பதவி வழி தலைவர்? ஆன்சர் சபாநாயகர். கொஸ்டின் நம்பர் 50 மேட்ச் த ஃபாலோயிங். 36வது சீர்திருத்தம் சிக்கிம், 13 நாகாலாந்து, 27 மணிப்பூர் திரிபுரா, 56 கோவா. தேங்க்யூ. ரிமைனிங் கொஷின்ஸ் அடுத்தடுத்த பார்ட்ஸில் பார்க்கலாம்.